எனக்கு என் காதலுக்கு ஆப்பு வச்சிட்டீங்களே. அக்கா நான் சூப்பர் டெலுக்ஸ் சப்போர்ட் பண்றேன். ஆர்ஆர் கிஸ் பண்ணிருச்சு. அவங்க டீம்ல இருக்க ஒருத்தருக்கு ஒரு உம்மா கொடுத்தா போதும். முத்தத்தை கொடுத்துட்டாளுங்கல. முத்தத்தை கொடுத்துட்டா வேற ஆயத்தை கையாண்டாளுங்க. ஆட்ட திசை திரும்புது. அவள வேற ஸ்டடி மைண்டோட நாண்டு நம்ம டீமுக்கு வெற்றியை தேடி கொடுங்க. ஏறறா ஏறறா. ஏய் அதால் தெரியறா பாரு. சார் என்னத்தனா மறைக்காதீங்க சார். டேய் என்னடா பண்றீங்க? சின்ன ஓட்டையா இருக்கே சரியா தெரியலையே. மாமா ஐயோ இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பாக்குறேன்? என்ன ஒருத்த ஏணி போட்டு நான் குளிக்கிறத பாக்குறாங்க. இப்ப நீங்க தலைய சாச்சு பாருங்க. ஆம்ச பாருங்க. அதனால மாதிரி இருக்கா? ஐயோ கொஞ்சம் ராவாடா. இருக்கா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போது டியூட்டிக்கு போங்கயா. ஐயோ கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டா. ஆடாடா ஆடாடா நம்ம ரைட் எடுத்து போய்டாரா. அவளை கூட இங்க நிக்கிறீங்களா? அதை பாத்துக்கிட்டு தெரியல உங்களுக்கு? ஏண்டா அறிவு கேட்டானே? அறிவு இருக்கா உனக்கு? முட்டாப்பள. சோத்த திங்கறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கறியா? சோத்த தான் திங்கறேன். சோத்த தான திங்கறேன். எடுத்துட்டு வாங்க நான் பண்றேன். என்ன ஆனாலும் நான் ஏத்துக்கிறேன். இது தப்பாச்சுனா நான் ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான். தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான். அப்படி இல்லக்கா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம். போட்டின்னு உங்க அண்ணன் போட்டியை வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா. ரம்யா மயக்கப்பட்டு விழுந்துட்டா. இப்படி பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு மயக்கப்பட்டு விழுந்திருக்கா. அப்பயே டாஸ்க் முக்கியம் உள்ள ஒருத்தங்க இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? அந்த காட்சி மியூட் செய்து பிளே செய்யப்படும். அந்த காட்சிக்கு ஏற்ப டப்பிங் செய்ய வேண்டும். எனக்கு லவ் பண்ணாத நீங்க ரெண்டு தாங்க. ஏன்னா எனக்கு பூமி பிடிக்கும், வானம் பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும். I love you too. Love you too. ஓகே அசன்ஸ். அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு. முதல்ல அவர் பேச சொல்லுங்க. யார் எங்க வந்து கேட்டாலும் இந்த காதல சொல்லிட்டே இருக்காம அப்பவே சொல்றேன். நீங்க லவ் யூ, I love you. வேற எங்க இருக்கு? I love you. சூப்பர் அப்ப. என்னோட ஸ்கோர் 3. நான் 3 போட்டுருக்கேன். நான் பயாஸ்டா யாருக்குமே பார்க்கல பாரு. கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? எங்களை ஜட்ஜ் பண்ண வரீங்களா? ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டேன் ப்ளீஸ். ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. கூட பேசினா மறந்துட மாட்டானா? தள்ளி உட்கார சொல்லுங்க தா. எங்களுக்கு தள்ளி போக சொல்றாரு. சும்மா ஓவரா சீன் போடாத. புரியுதா? ஏய் ப்ளீஸ். அவங்க தள்ளி உட்கார சொல்லுங்க. சும்மா இருயா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப பேசுறேன். தள்ளி உட்கார சொல்லுங்க. தள்ளி உட்கார சொல்லுங்க தா. அப்ப பேசிக்கலாம். டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீஸ். இப்ப பேசுறேன். தள்ளி உட்கார சொல்லுங்க. தள்ளி உட்கார சொல்லுங்க தா. சலா சங்காத்துறேன். உங்க ரெண்டு பேரையும் என் ஹார்ட்ல தனியா வச்சு ஏன்னா ஐ லவ் யூ டூங்க. சந்தோஷமா? அவன் அப்படிதானே சொன்னா. பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. ஒருத்தர் வரும்போது ஒரு மைண்ட் செட் நான் குழந்தை மாதிரி ஓடி வந்தேன். உங்க சண்டையை இந்த நேரத்துல வைக்கணும்னு அவசியம் இருக்குது திவாகரன். உங்க சர்ச்சைகள் எதுவா இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டு வேணா அங்க சொல்லலாம். அவனை நிறுத்தச் சொல், நான் நிறுத்துகிறேன். என்னோட திறமையை காட்ட நான் வேலை செய்யணும். நான் நிக்கும் போது உங்களுக்கு ஏன் சார் இந்த வேலைன்னு கேட்கிறேன். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஓ பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நீங்க கெடுக்குறீங்க. நீங்க எல்லாம் நடிகை நல்லா அடுத்த முறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நடிகை நிக்கிறீங்க. இருடா மச்சான்டா பேசுறேன். என்னடா தப்பா பேசிட்டேன் நானு? நீ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க பண்ணுங்க. அடுத்தவங்க மேல பழிபடாத. பண்ணும்போது பண்ண வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல அதுக்காக அடுத்தவங்களை குறை சொல்லாத. முண்டா கண்டுன்னு வெச்சுக்கோங்க. புடுங்கி இருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஹார்ட்டோட சைஸும் ஷேப்பும் ஒரே மாதிரி துடிக்குதுங்க. ஹார்ட் ஷேப் ஒரே மாதிரி. ஓகே ஐ லவ் யூ டூங்க. என்னோட லவ் யாரும் தொட முடியாத உயரத்துல காத்து போற இடத்துல நான் வச்சிருக்கேங்க. ஏன்னா ஏய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா. ரொம்ப அசிங்கமா இருக்குடா. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல 7.5 வருது. பிக் பாஸ் ஹவுஸ்ல 16.5 வருது. யார் யார் இடமாற்றம் செய்ய போகிறார்கள் என்பதை திரும்பவும் லிவிங் ஏரியாக்கு வந்து சொல்லுங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து போற 3 பேர் வந்து பார்வதி, ஆதிரை மற்றும் திவாகரன். அக்கா கத்துற கத்த பார்த்தா சம கோவத்துல இருக்கும் பழகுது.
சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்து அரோரா அண்ட் கமருதீன். இப்படி பேசிட்டீங்களேப்பா அரோராவை. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்ப மேலதான் இருக்கு. சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் உங்கள்ல இருந்து எந்த 3 பேருக்கு இந்த வார நாமினேஷன்ல இருந்து விலக்களிக்க போறீங்க? நான் விட்டு கொடுக்குற மைண்ட் செட்ல இல்ல. எதனால? காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசிக்கு செயலாளரா வந்து போயிரணும் இல்லையா? வீக்கெண்ட்லயே வந்து என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாருமே பாத்தீங்க. அண்ட் நான் வந்து அதுக்கு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டேன். அடி வாங்குனது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். எனக்கு என்னன்னா ஆல்ரெடி யார் எவிக்ஷன் போகலையோ அவங்க எவிக்ஷன் போகட்டும். அது சொல்லாதுங்க. ஃபேன்ஸ் இருக்காங்களே காப்பாத்திடுவாங்க. நீங்க அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. அதுதான் நியாயம். நீங்க ஒரு வாட்டி கூட நாமினேஷன் போகவே இல்லையே பாரு. எல்லா நேரமே நாமினேஷன் தப்பிக்க கூடாது இல்லையா? நீங்க பாருக்காக பேசாதீங்க. பாருக்கு வாய் இருக்கு, பாரு பேசுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். லாஸ்ட் டைம் நான் இந்த பாஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சோ எனக்கு இந்த டைம் எனக்கு வேணாம். நான் உள்ள இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன பண்ணி என்ன இருந்து விட்டுரு. இப்ப வந்து நீங்களே எங்களுக்கு நாமினேஷன் பாஸ் வேணும்னு கேக்கும்போது ஒரு வாரமா நாங்க எங்க குற்ற உணர்ச்சியோட சாபத்தை வாங்கி லூஸ் மோஷன் போய் நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். எனக்கு வேணும். என்னால விட்டு போக முடியாது. ஐயோ நான் தான் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுத்தலமா, நீ தானே மிஸ் பண்ணிட்டு பஞ்சராயி போய் அழுதுகிட்ட. தாசு விட்டு கொடுத்தாசு, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதே கிடையாது தாசு. நாங்க 2 பேரும் ஒத்துக்குறோம். நாங்க நாமினேஷன் லிஸ்ட் போறோம். 4 பேருக்கு ஓட் பேஸ்னா தான் போணும். இல்ல என்ன ஓட்டிங் எனக்கு புரியவே இல்லை. ஏன்டா ஏழை வெடுக்கிற? ஏய் என்னடி சட்டையில கை வைக்கிற? மாவல அப்படியே ஒன்னு விட்டேன்னு வச்சு வீங்கிடும். ஏய் ஆம்பளன் பக்கம் மேல கை வைக்கிற. ஏய் அவன் மேல கூடிய முடி கல் வச்சுடா. நாங்க எப்படியோ ஒரு முடிவுக்காவது வந்தோம். ஓகே. அப்படி போறல. ரியானாக்கு, வினோத்க்கு, ஆதிரைக்குன்னு டிசைட் பண்ணிருக்கோம் பிக் பாஸ். அவவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. அதுக்கு நேக்க தப்பிச்சிட்டு நான் இங்க வந்துட்டேன். தப்பிச்சிட்டீங்களா? தப்பிச்சிட்டேன். பார்வதி ஒரு டாஸ்க்குக்கே அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பண்ண முடியல. ஏன் என்னாச்சு? அந்த குழந்தையை கொன்னுடு. ஏனுமல கமருதீன் சார் பிசிக்கலா வந்து அட்டாக் பண்றாரு, கீழே தள்ளி விடுறாரு சார். பிரபு இவர் சதா அடிக்கிறாரு பிரபு. இவரை என்ன செட்டில போட்டு நல்லா வறுக்கணும். அப்படி ஆகட்டும். திவாகர். வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றேன். திவாகரன் திரு வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள். திவாகர் சூஸ் பண்றேன். வாட்டர்மெலன் கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கேன போல்டுங்களா? கெமி அவர்கள். எனக்கு இன்னும் அந்த வலி வந்து ஆறல. 20 வருஷம் பகடா. அப்படி என்னடா 20 வருஷத்துக்கு பக? டேய் அரலூசுங்களா, அதான் பிரச்சனையே மறந்துட்டீங்களே. அப்புறம் ஏன்டா இன்னும் பேசாம இருக்கீங்க? இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள்: பாரு, கமருதன், அரோரா, எஃப்ஜே, அப்சரா, ரம்யா, சபரி, கெமி, திவாகர். கேக்குறல்ல யாரா நீ? ஐயா தண்ணி கேன் போட வந்தீங்க. ஆனா வந்து கனி வரல பாரு, கனி அக்கா வரல பாரு. எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதுல ஒரு கேம் ஒன்னு ஆடுறாங்க. இட்ஸ் a very cunning game only. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. கலை ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயம் என்ன? இல்லப்பா ஞாமே நீ பேசிட்டு இருக்காத பாரு. 2 பேருக்கு ஒரே கேரக்டரா இருந்தா அப்படிதான் சில நேரத்துல முட்டுது. என்னடா அது? யாருக்கும் அழகான இந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. அது என்னோட குரங்கோட போட்டோம்ல. பட் கஞ்சி நம்ம கடிச்சுக்கலாம்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். கஞ்சி எல்லாம் பண்ணலாமே. என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. இப்ப என்ன பண்ணலாம்னா பிரச்சனை பண்ணி பசிக்குதுன்னு அவங்களை எழுப்பலாம். மொத்தமா பிக் பாஸ் ஹவுஸ் அங்க போய் எந்திரின்னு கத்துவோம். மாயமா மறைவோமா? பாட்டு பாடி தப்பிச்சிருவோம். மயக்க மருந்து நீ பாடுறியா? கத்துவோமா? கதறுவோமா? மன்னிப்பு கேட்டுருவோம். என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட? அந்த என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க அதான் இரிட்டேட்டிங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி பேசிட்டே எந்திரி கத்தினா இரிட்டேட் ஆகும். அவங்க இன்னும் 2 பேரும் வாங்க போய் பண்ணுவோம். வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. முடிவு வளத்துக்காரனா இலக்காரமாடா. வாங்கடா. கைஸ் எந்திரிங்க. என்னங்க நீங்க? கொசுகடி. ஏய் யாரச்சி? டேய் எடுடா. எந்திரிங்கடா மேல.
என்னடா நடக்குதுங்க? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியரா சுத்திரியா? சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். நீங்க எல்லாம் கண்ணு வச்சுதான். ஒரே விஷயத்தை போட்டு 1 மணி நேரமா குடையுதுலடா. ஏன்டா லவ் முத்திச்சுனா கிறுக்கு பிடிச்சிருமோ? நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னா இல்லையா? நான் தான் நேத்து பேசணும்னு சொன்னா நீ வரவே இல்லை. நான் உன்னை தாண்டா நம்பி இருக்கேன். என்ன நம்பிட்டல? நான் உன்னை கைவிட மாட்டேன். வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கெட்டி நாசமா போய் சீரழிவா. நடந்தது என்ன குற்றம்னு டிவில குடும்பத்தோட உட்கார்ந்து அழுகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போட்டு ஃபுல்லா போட்டுரு. மாமா என்னது சோத்துல கல்லு? ஐயோ பொண்ணு வீட்டுக்காரன் வாடா. இவ்ளோ உப்பு எடுத்து அந்த கஞ்சில கொட்டி விட்டாங்க. ஏய் மச்சான் லிட்டரலி ரவுடிசம் அதெல்லாம். என்னடா அது? அவங்க வெளில வந்து நாங்க மெதுவா கஞ்சி குடிச்சுக்கிறோம்னு சொன்னாங்கல்ல. குடிக்கட்டும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சாப்பிடலாம்.